கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் அல்லவா? அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க தியானிக்க நம்முடைய உள்ளத்திலே ஒரு விதை போல நம்ம உள்ளத்திலே விதைக்கிறார். அதாவது எப்படின்னா, ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் எப்படி தன்னுடைய விதைகளை விதைத்து அவன் பெரிய அறுவடை அறுக்கிறானோ, அதே போல நம் தேவன் நம் கூடவே இருக்கிறவர். அவருடைய வார்த்தை நம் உள்ளத்திலே விதைக்கிறார். ஆகையால் அது ஒரு நாளும் அழிந்து போகாது. அது நம்மளை ஜீவன் உள்ள அளவும் நம்முடைய வாழ்க்கையிலே அது உயர்த்தி கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே குறைவே அது வைக்காது. எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் கையாளும் பொழுது. ஆகையால் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை நம் உள்ளத்திலே விதைக்கதை நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஆகையால் சில வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், துன்பங்கள், நெருக்கடி இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி விடாதீர்கள். அந்த வார்த்தை தான் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நிலைமையிலிருந்து இன்னொரு நிலைமைக்கு மாறும். அப்படின்னா இன்னைக்கு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நிறைய பேர் பின்தங்கி இருக்கிறாங்க. எல்லாமே அதுக்கு தானே ஓடிட்டுருக்கு. பணத்தை நோக்கி மக்கள் ஓடிட்டுருக்காங்க. எதாட்டு சம்பாதிக்கணும், எப்படியாட்டு பிள்ளைகளை வளர்க்கணும், பிள்ளைகளை நல்ல வழியில் கொண்டு வரணும், அவங்கள பெரிய ஸ்தாபனத்தில் நல்ல வேலை வாய்ப்புகளை வாங்கி கொடுக்கணும். நம்ம இந்த நிலைமையில் இருக்கிறத விட இன்னும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம முயற்சி பண்ணுறோம் இல்லையா? அந்த பணத்துக்காண்டி திரையிடல் ஓடி திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டில் போய் சம்பாதிக்கிறவங்க எத்தனையோ கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க. பணத்துக்காக தன்னுடைய குடும்பத்தை விட்டு எங்கேயோ போய் சம்பாதிக்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க இல்லையா? ஆகையால் இந்த மாதிரி அந்த பணத்தை நாம் பெருக வேண்டும் அப்படின்னா சில வழிமுறைகளை தேவன் வைத்திருக்கிறார். இந்த பூமியில் பாருங்கள், தேவன் நிறைய பேருக்கு என்னென்னா, இந்த பணத்தை எப்படி பெருக்குவது அப்படிங்கிறது தெரியாது. இந்த பணத்தையும் எப்படி நாம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவது, நம்முடைய தேவைகளை அனைத்தும் சந்திக்கிறது எப்படி அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஆகிய தேவன் இதை ஒரு பிரமாணத்தின் அடிப்படையிலே வைத்திருக்கிறார். இந்த பணத்தையும் தேவன் விதை என்றே கூறிவிட்டார். ஆகிய தான் நீங்கள் பார்ப்பீங்க பைபிளில், சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைப்பன் பெருவன் இருப்பான்னு சொல்லி இந்த சபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் காணிக்கை எடுக்கும்போது இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது உனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீ விதை. அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நீ அறுவடை வேணுமா, எப்படி நம்முடைய ஒரு விவசாயி எப்படி எவ்வளோக்குள்ளே வேணுமோ அந்த அளவுக்கு அவன் விதைக்கிறான் இல்லையா? கையில் வச்சுட்டு இருக்கல, அவன் கையில் இருக்கிறத ரிலீஸ் பண்ணுறான். அதே போல தான் பணத்தையும் தேவன் விதை என்று சொல்லிவிட்டார். இப்போ நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கணும். விதைச்ச உடனே என்ன செய்யுது என்றால், அது உங்களுக்காக வேலை செய்து அறுவடையை கொண்டு வரும். பண அறுவடை. அதாவது நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு விதைக்க விதைக்க உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுக்கலைன்னா வராது. உங்கள் கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா வராது. கொடுக்கும் பொழுதுதான் தேவன் அங்கே அவருடைய பிரமாணம் வேலை செய்கிறது. அதுதான் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். அதைத்தான் தேவன் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்று சில வார்த்தைகளை சொல்லி உங்கள் உள்ளத்தில் நினைக்கிறார். இதை நீங்கள் விட்டு விடாது. இந்த பிரமாணத்தின் அடிப்படையை கற்றுக்கொள்ளுங்கள். ஆகிய சத்தியத்தை அறிந்தவர்கள் நீங்கள் சத்தியத்தை அறிங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னது போல இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு இருக்கிறது. ஆகையால் நான் செய்கிற இந்த ஊழியத்துக்காக நீங்கள் உதவலாம். ஆகையால் அதற்கான நம்பர்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். ஆகையால் இந்த மாதிரி சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டும். அறிந்து அதனோடு நீங்கள் பயணிக்க வேண்டும். கொஞ்சமாக நீங்கள் அதை பயணம் பண்ணும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கை திறன் மாறும். நீங்கள் கொஞ்சத்தில் இப்படி வச்சுக்கிட்டு இல்லை நான் கொடுக்க மாட்டேன் சொன்னார் அப்படின்னு இல்லை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இந்த நிலைமையிலேருந்து வேறு நிலைமைக்கு மாறணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிரமாணத்தின் அடிப்படையில் இயங்கினா தான் முடியும். இது இப்படி தான் தேவன் வச்சிருக்கிறார். ஆகையால் இதன்படி நீங்கள் நடந்து பார்க்கும் பொழுது தேவனையே நீங்கள் ஒரு சோதித்து பார்த்தது போல நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். அப்போ தான் தேவனுடைய பிரமாணம் எப்படி வேலை செய்கிறது என்று உங்களுக்கு தெரியும். ஆகையால் பணத்தை நீங்கள் விதைக்க ஆரம்பிங்க. விதைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே மறுமலர்ச்சிகள், சந்தோஷங்கள். தேவன் சொல்கிறார், உன்னை நான் 1000 மடங்கு பெருக்கத்தை உண்டு பண்ணுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகையால் அவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாள் நாம் கவனிக்க வேண்டும். பாருங்கள், அவருடைய வார்த்தையை பாருங்கள். நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களும் செய்து தேவன் நமக்கு முன்பாக எத்தனையோ அடையாளங்கள் செய்கிறார். பாருங்கள், நாம் நடந்து வந்த வழிகளெல்லாம் நாம் எத்தனையோ விதமான காலகட்டத்தில் நம்ம நடந்து வந்திருக்கிறோம். பின்னோக்கி இருக்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ சூழ்நிலையில் எத்தனையோ மத்தியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. ஆனாலும் தேவன் பாருங்கள், உங்களை கைவிடாத தேவன், பெருக்கத்தின் தேவன் உங்களுடைய வாழ்க்கை அந்த நிலைமையிலே வச்சார். இன்னைக்கு இல்லைல்ல, உங்களை உயர்த்தி இருக்கிறாரா இல்லையா? அந்த நிலைமையிலேருந்து நீங்கள் எத்தனையோ மடங்கு நீங்கள் ஆசீர்வாதம் இருக்கிறீங்க இல்லையா? நன்றி சொல்ல வேண்டுமா தேவனுக்கு? ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றி சொல்லணும். எத்தனையோ விதமான சிலவங்களாம் பார்த்திங்கன்னா துணிமணி வாங்கவோடு இருக்காது, ஒருவேளை சாப்பாடோடு இல்லாமல் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எத்தனையோ மக்கள் கடந்து வந்திருப்பாங்க தெரியுமா?
அதையெல்லாம் நீக்கி தேவன் என்று அவர்களுக்கு மற்றவர்களுக்கு நீங்கள்லாம் இப்போ மற்றவர்களுக்கு உணவு கொடுக்குற அளவுக்கு உங்களை உயர்த்தியிருக்கிறார் என்றால் தேவனுடைய அன்புங்க. அவர் உங்கள் மேல் வைத்த அன்பு, உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். உங்களை கொண்டு இந்த பூமியில் பல சித்தங்களையும் அவருடைய விருப்பத்தையும் செய்ய அவர் விருப்பமாக இருக்கிறார். ஆக அவருக்கு நீங்கள் நேரத்தை கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த நிலைமையிலிருந்து இன்னும் அதிகமாக நீங்கள் உயர்வீங்க. அவருடைய வார்த்தை அடுத்த வார்த்தை பாருங்கள். நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினர் யார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அல்லவா? நம்மை காப்பாற்றின அந்த வழிகளெல்லாம் வந்தவர் நம்மை காப்பாற்றி இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் என்றார். அது கர்த்தர் அல்லவா? அவர்கள் அல்லவா நம்மை உயர்த்திருக்கிறார். ஆக அவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, அவருடைய பிரமாணத்தை நாம் மதிக்கும் பொழுது, விதைப்பு அறுப்புங்கிறதை மதித்து நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை திறன் மாறுகிறது. ஆகிய சோர்ந்து போகாதீர்கள், விதைப்பு அறுப்பை பற்றி கொள்ளுங்கள். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் விட்டு விடாதீர்கள். தேவன் சொல்லுகிறார், நீ உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பொருளாதாரத்தில் குறைஞ்சிருக்காப்பா, நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்காது எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் இன்று முதல் நான் சொல்லுகிற அந்த பிரமாணத்தின் அடிப்படை செய், உன்னுடைய வாழ்க்கையிலே குறைவு இருக்காது சொல்லி அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதுதான் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். அதை பற்றி கொள்ளுங்கள். ஊழியத்துக்காக நீங்கள் உதவுங்கள். மற்றவர்கள் இந்த மாதிரி விதைப்பை நீங்கள் விட்டு விடாதீர்கள். விதைக்கும் பொழுதுதான் தேவனுடைய அன்பை நீங்கள் காண முடியும். ஆக புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். தொடர்ந்து அவருடைய வார்த்தையை நம்ம எப்படி வழி நடத்துகிறது, அவர் ஏன் நம்மை தேடி வந்தார் என்று பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.